ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரிகடகம் அப்படிங்கிறது அறநூல்கள். திரிகடகம் கூடவே வந்து பார்த்தோன்னா நான்மணி கடிகை, இந்த ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். ஸோ திரிகடகம் நான்மணி கடிகை ஏன் ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னா, திரிகடகம்னா ஒவ்வொரு பாடலையும் 3 கருத்துக்கள் இருக்க போகுது. நான்மணி கடிகைனா அதே போல் 4 கருத்துக்கள் இருக்க போகுது. அப்போது ரெண்டுத்தையும் கவனிக்க வேண்டியது நமக்கு என்ன அப்படின்னா, 3 கருத்துக்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்னலாம் சொல்ல வருது அப்படிங்கிறதையும் அதனுடைய பொருள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான்மணி கடிகையில் 2 பாடல் தான் இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா பழைய 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது, புதிய 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இந்த 2த்தில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திரிகடகம் அப்படிங்கிறது, அதனுடைய ஆசிரியர் யார், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் அப்படிங்கிறது 3 இருக்குது. மும்மருந்துன்னு சொல்லுவாங்க. அது பேர் திரிகடகம் 1, இன்னொன்று சிறுபஞ்சமூலம், இன்னொன்று ஏலாதி. இந்த 3 மருந்தின் பெயரால் அமையப்பட்டிருக்கும். அதில் முதல் நூல் திரிகடகம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது மருந்தின் பெயரால் அமையப்பெற்ற முதல் நூல் திரினா தெரியும், 3ன்னு அர்த்தம். ஓகேவா? கடுகம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, கடுகம்னா காரமான பொருள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன 3 காரமுள்ள பொருள் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 3மே மருத்துவ குணத்துக்காக பயன்படக்கூடியது. இந்த 3த்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு விகிதத்தில் கலந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை வந்து தீக்கும். அதுபோல தான் இந்த பாடல் நீங்கள் படிக்கிறது மூலயமா இந்த பாடலுடைய கருத்துக்கள் நம்மளுடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்கும், மனக்கவலைகள் நீக்கும், தெளிவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4லேயும் இதில் இருக்கக்கூடிய பாடல் வரி கேட்டாங்க. எப்போயுமே பாடல் வரி எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஒன்று, அந்த பாடலுடைய முதல் லைன் படிக்கணும், அதே போல் லாஸ்ட் லைன் படிக்கணும். அதுக்கு அடுத்தது பிரபலமான அடியாக இருந்தால் அதுக்கு அடுத்த அடி என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடல் வரிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இதனுடைய சிறப்புகள் பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடக ஆசிரியர் நல்லாதனார் அப்படிங்கிறார். இந்த ஆசிரியருக்கு வந்து ஊர் பேர் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஊர் பேர் முக்கியம். ஏன்னா இந்த ஊரில் பிறந்த புலவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ நல்லாதனார் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இந்த திருத்துங்கிறது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. அப்போ திருத்தி என்ன ஊரினை சேர்ந்த புலவர் யாரும் கேட்கலாம், அல்லது திருத்துங்கிறது எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி கூட கொஸ்டினில் கேட்கலாம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, செரு அடுதோல் நல்லாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது சொல்லுதுன்னா, இந்த நூலுடைய பாயிரம் சொல்லுது. அதாவது நல்லாதனார் அப்படிங்கிறவர் செரு அடுதோல்னு சொல்கிறாங்க. இந்த செரு அடுதோல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா போர் வீரர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர் போர் வீரராக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது 3 மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் என்ன. அதே போல் இந்த பாடல்லையும் 3 வரும். ஒவ்வொரு பாடல்லையும் 3 வரும். இம்மூன்றும் இங்கே இருக்கா இம்மூன்றும், அதே போல் இங்கேயும் இம்மூன்றும் அப்படிங்கிறது இருக்குது. போல் 3 இந்த பாடலில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே இந்த அடி வந்து ரொம்ப முக்கியமானது. நூலுடைய பயனில் சொல்கிறாங்களா, 3 அறக்கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலையும் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஆனால் மக்களுடைய அறியாமையை நீக்கி அவரை வந்து எப்படின்னா, குன்று மேலே விளக்கு எரிஞ்சு அது எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வீசுமோ அதுபோல் வந்து நம்மளை மிக உயர்வாக அல்லது மிக புகழடைய செய்யும் இந்த பாடலை நீங்கள் படிக்கிறது மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாடல் வரிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாடல் வரிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்பொழுது நீராடி உண்டலும். இதுதான் முதலைன். அதாவது இதற்கு பொருள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உன்பொழுது நீராடி உண்டல்னா சாப்பிடும் பொழுது நீங்கள் குளிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம். அதான் நீராடிய பின் உண்ணுதல். சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும். அடுத்து என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எவ்வளோதான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கலாம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளும் கிடைக்கலாம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும். என்ன ஆனாலும் ஒரு பக்க சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஒருத்தர்கிட்டயே பேசுறது, ஒருத்தருக்கே சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அல்லது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது மூலமா நமக்கு பெரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் ரெண்டாவது. மூணாவது, தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை. இந்த பாடலுக்கு என்ன பொருள் பாருங்க. நம்மளுடைய தோல் வத்தி போகுதுன்னா என்ன அர்த்தம்? வயசு அதிகமாகிடும். அப்படி உடல் தளர்ந்து வயது முதிர்ந்த போதிலும் தன்னுடைய ஒழுக்க நிலை சான்றாண்மை அப்படிங்கிற அந்த குணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. அதான் குன்றாமைன்றாங்க. இந்த மூன்றும் யார் செய்வாங்க அப்படின்னா தூய்மையாக இருக்கிறவங்களுடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது தூவையும் என்பார் தொழில், தூய்மையானவர்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறது இந்த மூன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒன்று என்னென்னா நீராடிய பின் உண்ணுதல். ரெண்டாவது, எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர்கிட்டே பேசக்கூடாது, அல்லது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு பெரும் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. மூணாவது, தோல்வத்தி சாய்ந்தாலும் அந்த நிலைமைக்கு நம்ம போகிறோம், அவ்வளோ வயது முதிர்ந்தாலும் என்ன ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய உயர்ந்த பண்புகள்லேருந்து அல்லது உயர்ந்த ஒழுக்கங்கள்லேருந்து நம்ம குறையவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் தூய்மையானவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல உண் பொழுதுனா உண்ணும் பொழுது, பெரினும் அப்படின்னா பெற்றாலும், பால் பற்றி இது ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் கேட்பாங்க. பால் பற்றிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒரு பக்க சார்பு. அடுத்தது சான்றாண்மை அப்படிங்கிறது அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். தூவையும் அப்படின்னா தூய்மையுடையவருடைய தொழில். இதில் இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, தூயவர் செயல்கள் அப்படிங்கிறது. அதையும் நோட் பண்ணிக்கணும். தூய்மையானவர்களுடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது ரெண்டாவது பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அற உணர்வு உடையாரெடுத்து உள்ளவை. அறம் தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய தீயவனவற்றை நீக்கி, அதாவது செய்ய தகுந்தவற்றை செய்யணும், செய்ய தகாதவற்றை செய்யவே கூடாது அப்படின்றது தான் அறம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த அற உணர்வு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த பெரிய கிழக்க பாடல் பார்த்தீங்கன்னா விளக்குது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடைமையும். அதாவது எல்லாருக்கும் ஒன்று அப்படின்னா அர்த்தம் ஒன்றுமே இல்லாதவங்க இந்த உலகத்தில், அவங்களுக்கு தேவையானது செய்ய முடியாதவங்க அப்படின்றவங்கள தான் நம்ம வறியவர், ஏழ்மை நிலையில் உள்ளவர்னு சொல்கிறோம். அவங்களுக்கு பொருளை கொடுக்கணும், உடைமை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இவ்வுலகில் நிலாமை இல்லம் நெறிப்பாடும். அதாவது இந்த உலகத்தோடைய பொருள்களுடைய தன்மை என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நிலையாமை தான். இங்கே கல்வி தவிர ஏனைய செல்வங்கள் நிலையாமைன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நிலையாமையை தெரிஞ்சு அதன் வழிபடி நிற்கணும் அப்படிங்கிறது. அதான் ரெண்டாவது. அடுத்தது மூணாவது, எவ்வுயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும். எந்த ஒரு உயிரையும், எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள் தாண்டி பல விதமான உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது. இது எதுக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அறவழியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரியவன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு பொருள் பாருங்கள். ஈயும்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, நெறி என்ற சொல்லின் பொருள் வழி, ஆறு நாளும் வழின்னு தான் அர்த்தம். மாந்தர்னா மக்கள். இந்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கேட்டது. தூற்றின் கண் தூவிய வித்து என்பது எதில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புதரில் விதைத்த விதை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? திரிகிடக்கும் புதரில் விதைத்த விதையாக கூறுவது எது? முறை செய்யான் பெற்ற தலைமையும். அதாவது அதனுடைய பேர் என்ன பாருங்கள், முறை செய்யான். அதாவது எந்த விதத்திலையும் ஒழுக்கம் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு தலைமை பண்பை கொடுக்குறவங்க. அடுத்தது, அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன். அவன் பார்த்தீங்கன்னா நல்லவன்னு சொல்ல முடியாது, நல்ல செயல்களை மட்டும்தான் செய்வான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள், அவங்கக்கிட்ட ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அடுத்தது, நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். ஒழுக்கம் இல்லாதவன் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில் பேரளவுக்கு நான் தவம் இருக்குன்னு சொல்கிறவங்க. அடுத்தது, நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு அப்படிங்கிறது. ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன், இது எல்லாமே ஒழுக்கம் தான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட ஒருத்தங்கிட்ட தலைமை பொறுப்பை கொடுத்துட்றாங்க. அதே போல் நெஞ்சில் ஒழுக்கம் இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லை, அவன் ஒரு தவம் செய்கிறான் அப்படிங்கிறது. அடுத்தது, எந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த கொள்கைகளை பின்பற்ற மாட்டீங்க, அப்படி இருக்கிற ஆளுங்க இவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதரில் தூக்கி விதைய போட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பலன் இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா மற்றவருக்கு உதவுன்னு சொல்ல முடியாது, அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பொருள் பாருங்கள். நிறை என்றால் நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்பு அழகு, தூர் என்ற சொல்லின் பொருள் புதர், வித்தினா விதை அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா திரிகடுகம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள். அடுத்தது,
இதில் ஒவ்வொரு பாடல்லையுமே நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். மூவர் இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்திருக்கும். இம்மூவர் இம்மூவர் இங்கே இருக்கா இம்மூன்றும் அல்லது இவை மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மூன்றும்னு வந்துட்டாலே திரி கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்க. அடுத்து என்னன்னா நான்மணி கடிகை அப்படிங்கிறது பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். நான்மணி கடிகை பார்த்தாலும் அதில் முக்கியமானது என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். பேர்லேயே இருக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிறது. இதில் ஒரு கேள்வி, ரொம்ப பழைய கேள்வின்னு சொல்லலாம். அது கடிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம். இதையும் கேட்பாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, 4 விதமான மணிகளால் ஆன அணிகலன் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுக்கான சரியான பொருள். அணிகலன் அப்படிங்கிறது பல விதமான மணிகளை சேர்த்து அதை உருவாக்கும் போது அது வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 104 + 2, அதாவது மொத்த பாடல்கள் 106. இதில் 2 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து. இதில் கடவுள் வாழ்த்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருமால். கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேர்லேயே இருக்குது நான்மணி கடிகைனா எப்படி வந்து 4 விதமான மணிகளால் வந்து செய்யும்போது அந்த ஆபரணம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குமோ, அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் 4 விதமான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கூறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருக்கத்திலே இந்த 15 கீழ்கணக்கிலேயே வடமொழி அப்படிங்கிறது கலப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நூல் இந்த நூல் தான். வடமொழி கலப்பு அதிகம் மிகுந்த நூல். இதில் 2 பாடல்கள் மட்டும், 7வது பாடல் 100வது பாடல், இந்த 2 பாடல்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் கிடையாது. 2 பாடல்கள் மட்டும் ஜி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஆங்கில மொழிபெயர்ப்பு. இதில் ஒரு முக்கியமான லைன் இருக்குது. என்ன லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பிரபலமான அடின்னு சொல்லுவாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லவங்க இங்கே தான் தோன்றுவாங்க, இவங்க தான் நல்லவங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதேபோல் கெட்டவங்க இவங்களாம் கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? நல்லவங்க எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். எந்த குடும்பத்தில் இருந்து வேணாலும் பிறக்கலாம். எந்த மனுஷங்கள்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க வரலாம். அதே போல் தான் கெட்டவங்களும் வரலாம். அதனால் இதெல்லாம் நல்லவங்க இதெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது இதில் பாடல் வரி, 2 பாடல் வரி நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் இருப்பாங்க. பழைய புத்தகத்தில் 4 கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது ரொம்ப சுருக்கமாக எழுதுகிறேன், ரொம்ப டீட்டெயிலாக எழுதலை, ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கு சீர்கள் வரும். நான் வந்து 3 சீர்களில் புரியறதுக்காக சிம்பிளாக எழுதுகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. மனைனா வீடு, வீட்டுக்கு விளக்கு போன்றவங்க யாருன்னா பெண்கள். மடவாள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா பெண்கள். அடுத்தது மடவாளுக்கு விளக்கம் புதல்வர். அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போன்றது சிறந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பெற்ற புதல்வர்கள். இப்போ புதல்வருக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வி. புரியறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகே, ஸோ பாடல் வரிகள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதல்வருக்கு விளக்கம். இப்போ பசங்க இருந்தால் பசங்களுக்கு என்ன இருக்கணும்? கல்விங்கிறது சிறந்து இருக்கணும். கல்விக்கு விளக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஆக்சுவலாக ஒரு அந்தாதி மாதிரி நாங்கள் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. கல்விக்கு விளக்கம் அப்படின்னா புகழ்சார் உணர்வு. படிப்புக்கு ஏற்ப நடந்துக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்சார் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளமை பருவத்தே கல்லாமை குற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இள வயதில் படிக்கக்கூடிய வயசில் படிக்காமல் இருக்கிறது குற்றம்னு சொல்லுவாங்க. வளமில்லா பொழுது வல்லன்மை குற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? தத்தளிப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது வந்து பார்த்தா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நமக்கு 12th புக்கில் சிறப்பு தமிழில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி நோட் பண்ணிங்க. இந்த உலகத்தில் நிலையாமை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி சொல்லுது. கல்வம் என்பவருக்கும் தொழில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்போருக்கும் தொழில் இல்லை.
ஒன்பொருள் செய்வோம் என்பவருக்கும் துயில் இல்லை, பொருளை காப்போருக்கும் இல்லை துயில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த பாடல் மட்டும் எழுதிக்கலாம். கல்வம் என்பவருக்கு துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்போருக்கும் துயில் இல்லை. ஒன்பொருள் செய்வம் என்பவருக்கும் துயில் இல்லை. பொருள் காப்போருக்கும் இல்லை துயில். இது 12th சிறப்பு தமிழ் இருக்கும், ஒரு தடவை பார்த்துங்க. அதாவது துயில்னா உறக்கம்ங்க. துயில் இல்லைன்னா அர்த்தம் உறக்கம் இல்லை. யாருக்கு உறக்கம் இல்லை அப்படின்றத பாருங்கள். கல்வம்னு அர்த்தம் பிறர்கிட்டேருந்து திருட்டுத்தனமாக பொருள் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன கிடையாது, தூக்கம் கிடையாது. அதுபோல் காதலி மாட்டு உள்ளம் வைப்பவருக்கும் தொழில் இல்லை. தன்னுடைய காதலையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய காதலருக்கும் என்ன கிடையாது, தூக்கம் இல்லை. ஒன்பொருள் செய்வோம் என்பவருக்கும் தொழில் இல்லை. பொருள் ஈட்டணும், நம்ம பொருள் சேர்க்கணும், நமக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு என்ன கிடையாது, தூக்கம் இல்லை. அதே போல் என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பொருளை வச்சிருக்கிறவங்களுக்கும் என்ன கிடையாது, அதை காக்கணுமே, எங்கே களவு போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தூக்கம் இல்லை. ஆக மொத்தத்தில் அந்த உலகத்தில் யாருமே என்ன இல்லை, நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற அந்த நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 மணி கிடைக்கல இருக்குது. ஓகேவா? மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கிளாஸில் இன்னும் இருக்கக்கூடிய அறநூல்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.